ராயல் வில்லேஜில் வந்து நீங்களும் வந்து உங்கள் வீடை வந்து கட்டி குடியிருக்கலாம். ரெடி டு மூவ் பார்த்தீங்கன்னா வந்து வீடு இருக்குது. ஒரு ஹால், ஒரு கிச்சன், 2 பெட்ரூம்ஸ். எப்பா எவ்வளோ பெரிய இடம். இந்த மூலைக்கு அந்த மூலைக்குமே அப்படியே 2 கிலோமீட்டர் இருக்கும். இல்லை இந்த என்ட்ரன்ஸுக்கும் அந்த என்ட்ரன்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஊஞ்சல் இருக்குது, சர்க்கஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியா எண்டுக்குள்ளே 150 ஹவுசஸ் உள்ள கண்டிப்பாக வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதோ ஃபங்க்ஷன் இருந்தாலும் டெஃபினட்டாக இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ்வாகர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, இங்கே பாருங்கள், ராயல் வில்லேஜில் இருக்கோம். சரிங்களா, ஒரு ராயலான இடத்துல இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 பிளாட் இருக்குங்க. ஒரு 700 பிளாட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேயே மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சைட் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம சேனலை கூப்பிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து phase 3 வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 700 பிளாட்டில் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிளாட் தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே புக்கிங் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட வியூவர்ஸ்க்காக ஸ்பெஷலான ஆஃபர் இருக்குது இந்த வீடியோவில், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் டு அன்னூர் போகிற வழியில். ஸோ எல்லப்பாளைய பிரிவிலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அங்கேருந்து ஒரு என்ஹெச்லேருந்து ஒரு 500 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சைட் லொக்கேஷனாக இருக்குங்க. சரிங்களா, ஸோ சார் எல்லாத்துக்குமே தெரியும் மேக்ஸிமம், அதாவது சைட் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, சார் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சைட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சைட்னு சொல்லி நான் இது. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்கள் பேர் சொல்லிடுங்க சார். என்னோட நேம் தயாளனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் வில்லேஜ் நிறைய உங்களோட சேனல்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் இயர் தான் நம்ம லான்ச் பண்ணது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 700 பிளாட்ஸ் வரைக்கும் நம்ம உள்ளே கொடுத்துட்டோம். ரொம்பவே லொக்கேஷன் நல்லா, அட்மாஸ்பியர்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா, நிறையா ஹவுசஸ்ங்க, ஸ்கூல்ஸு, காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு விசிட் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் பிடிக்கும். ஆக்சுவலாக என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே திரும்பி பாருங்களேன், அங்கே பாருங்கள். ஸோ என்ட்ரன்ஸுக்கு வரணுன்னாலே கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்டர் கிட்ட ரோடு இருக்கும். அவ்வளோ லென்த்தாக போட்டிருக்காங்க. வரும்போதே ஒரு பெரிய ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு. ஒரு எப்படி சொன்னால் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போகிற மாதிரி, ஒரு பெரிய ஒரு இடத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ ஆர்ச் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ என்ட்ரன்ஸில் வாட்ச்மேன் இங்கே இருப்பாங்க. ஆமாங்க, எப்பவுமே செக்யூரிட்டி 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஓகே. ப்ளஸ் உள்ள என்ட்ரி ஆகும் பொழுதே வந்து ஒரு அட்மாஸ்பியர் நல்லா க்ரீனரியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பார்க் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ பார்க்கும் நல்லா என்ட்ரி ஆனவனுமே லெஃப்ட் சைடு பார்க் கொடுத்துட்றீங்க. ஆமாம், டிஸ்பிளே ஏரியா இருக்குது. ஸோ அப்புறம் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு 33 ஃபீட் வைடனான ரோட்ஸ் கொடுக்குறனால ஸோ ஃபியூச்சரில் நிறையா ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் உள்ளே வந்தாலுமே எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அட்டன் டைமில் ஒரு 3 கார் கூட உள்ளே போகலாம். அவ்வளோ பெரிய ரோடாக இருக்குது. எஸ், கண்டிப்பாக நம்ம கார் இப்போ நிற்கிது. ஆமாம், இன்னொரு கார் ஆப்போசிட்னாலுமே 2 கார் போய் கிராஸ் பண்ணி. ஆமாம், பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3-4 கார் கூட நீங்கள் அப்படியே வந்து 2 கார் இங்கிட்டு போகலாம், 2 கார் வரலாம். அவ்வளோ பெரிய ரோடு போட்டிருக்காங்க. ஸோ ஈபி லைன் எல்லாமே வந்து உள்ளே இருக்குங்க. ஆல்ரெடி இங்கே குடியிருக்கிறாங்க. சரிங்களா, நம்ம லாஸ்ட் டைம் போடும்போது அந்த வீடெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க, இப்போ குடியே வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 30+ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த இயர் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 50 to 100 ஹவுசஸ் உள்ள கண்டிப்பாக வந்துடும். ஓகே ஓகே, வித்தின் இயரில் வந்துடும். ஏன்னா லாஸ்ட் இயரே பெரிய சக்ஸஸ் எங்களுக்கு. ஓகே, வித்தின் 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 பிளாட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு புக்கிங்ஸில் இருக்குது. அது போக ஃப்ரெஷ்ஷாகவும் ப்ளாட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அப்புறம் நியூ இயர் பொங்கல்லாம் வந்துருக்கு இல்லைங்களா? ஆமாம், இப்போ நியூ இயர் ஆஃபர் தாங்க. நியூ இயர் புதுசாக பிறந்திருக்கு. நிறைய பார்த்துட்டு வரவங்களுக்கு நிறைய ஆஃபர்
ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. கீழே ஸ்போர்ட்டில் போகக்கூடிய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்மளோட நம்ம ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார். ஸோ அப்படியே பார்க்குள்ளே போகலாங்களா? ஷோர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கு தாங்க. சரிங்களா? அங்கே பார்க் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஏரியா நல்லா இருக்குது. ஸோ இந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த ஒரு டிராஃபிக்கு சிட்டிக்குள்ளே இருக்கும்போது கசகசன்னு இல்லாமல் ஒரு நீட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணணுன்றவங்க தாராளமாக இங்கே வரலாங்க. சரிங்களா? குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஊஞ்சல் இருக்குது, இப்போ சர்க்கஸ் இருக்குது, நிறைய இருக்குது, ப்ளே பண்ணுறதுக்கு நிறையா வச்சுருக்காங்க. ஸோ வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்ததுங்களா? இல்லை, அவங்க கிளைண்ட் ஓன் அவங்களோட சர்க்கிளில் பண்ணிட்டாங்க. இதுங்களா? ஆமாம். பட் பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் ஒட்டி தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ நம்மள்கிட்ட உள்ள ஒரு கிளைண்ட் உள்ளே வந்துட்டாங்கன்னா பிளாட் செல்லிங்லேருந்து ஃபர்தர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், ஃபர்தர் லோன் ப்ராசஸிங்கு, ஓகே, அவங்களுக்கு அப் டு பில்டிங்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் நம்மளோட டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகே. ஆல்ரெடி நம்மள்கிட்ட பண்ணியிருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு தெரியும். ஓகே ஓகே. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஓகே சார். ஸோ இது சிட்டிங்க்கு தானே சார்? ஆமாம், இது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் தான். ஓகே. ஸோ எல்லாமே இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மார்னிங் ஆஃபீஸ் போயிடுச்சுன்னா ஈவினிங் வர வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஓகே ஓகே. வந்தாச்சுன்னா ஓரளவுக்கு ஓகே. நல்லா சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா எல்லாம் நேச்சுரலாக பாருங்கள், ஒரு மாடு அப்படியே பால் கறக்கிற மாதிரி. ஸோ ஒரு குழந்தை வந்து ஆட்டுக்குட்டியை வச்சு விளாட்ற மாதிரி, அவங்க அம்மா வந்து இங்கே நின்றுருக்க மாதிரி நல்லா இருக்குது. ஸோ ஒரு வில்லேஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்லா நீட்டாக இருக்குங்க. ஒரு முயல் குட்டியெல்லாம் ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வீடு இது நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. இது எவ்வளோ சென்ட்டில் கட்டியிருக்காங்க? இது உங்களுக்கு மோஸ்ட் ஒரு 4 cents வரும் அப்ராக்சிமேட்டாக. 4 cents. ஆமாம், நேரில் 4 cents. பில்டப் பெரிய ஒரு 14,500 பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. இது என்னங்க சார் பின்னாடி? இது ஒரு கிளப் ஹவுஸுங்க. கிளப் ஹவுஸ். ஆமாம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 700 plots கொடுத்துருக்கனால ஓகே ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதில் ஒரு 20-30% வீடுகள் உள்ளே வந்துருச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லை வேறு ஏதோ ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். பார்க்கு ப்ளஸ் கிளப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. இங்கே எடுத்துருக்கக்கூடிய நம்மள்ட்ட வாங்கியிருக்கக்கூடிய பீப்புளுக்கு மட்டும். ஓகே ஓகே ஓகே. சூப்பராக இருக்குது சார். ஸோ வீடு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ரெடி டு மூவ். பார்த்தீங்கன்னா அந்த வீடு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5 வீடு இருக்கும். அதில் இப்போ அவைலபிள் ஒரு வீடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீடு. ஆமாம், 1-2 வீடு இருக்கும். இந்த ஏரியாவில், இந்த லொக்கேஷனில், இந்த அட்மாஸ்பியரில் யாரும் கொடுக்க முடியாத விலையில நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப 48 lakhs, 50 lakhs, 6 lakhsன்னு இருக்குது. ஓகே. பட் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீ ஹேண்ட் ஓவர் ப்ரைஸ் தான். உங்களுக்கு ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே எங்கள்கிட்ட கிடையாது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் உள்ள ஃப்ரம் த பிகினிங்கில் உள்ளே வரும்பொழுதே நம்ம சொல்லிவிடுவோம் எதுக்கு என்னென்ன காஸ்ட் வருதுன்னு சொல்லிவிடுவோம். ஓகே. ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பேக்டான செம்மையாக இருக்குது. கார் பார்க்கிங்கோட இருக்குங்க. ஓகே, கார் பார்க்கிங்கோட கொடுத்துருக்கீங்க. நல்லா நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. இது 2 பெட்ரூமாங்க? ஆமாம், 2 bedroom. ஒரு ஹால், ஒரு பெட்ரூம். சாரி, ஒரு ஹால், ஒரு கிச்சன், 2 bedrooms. 2 bedrooms கொடுத்துட்றீங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்களே பண்ணுறதுங்களா இல்லை நம்ம சொல்கிற மாதிரி டீம் இருப்பாங்க, ஆர்கிடெக்சர் இருப்பாங்க. நாங்கள் ஒரு பேசிக் பிளான் ரெடி பண்ணிவிடுவோம். வாஸ்துப்படி தான். ஆமாம், எல்லாமே as per வாஸ்து தான் இருக்கும். ஓகே. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் சைஸ் வேணும், ரூம் சைஸ் வேணும்னு சொல்லாமல் பிளான் கஸ்டமைஸ் தான். ஓகே. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உங்களோட டேஸ்ட் தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. சூப்பராக இருக்குங்க. பாருங்க, லைனாகவே உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. ஏன்னா ஒரு 50 பிளாட் இருக்கிற இடத்துல ஒரு வீடு இருக்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு 20 பிளாட் இருக்குதுன்னா அட்ஜஸ்டாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக. பக்கத்து வீட்டில் இருக்காங்க, ஒரு லேடிஸுங்களுக்கு இருக்கிறதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ எல்லாம் பிளான் படி பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பேஸ் 2ங்களா சார்? இது வந்து பேஸ் 1. பேஸ் 2 அந்த வீடு, அந்த பார்க் இல்லைங்களா, அது பேஸ் 2ஓட பார்க்கு. பேஸ் 3 அண்ட் பேஸ் 4 லாஸ்ட்டில் இருக்கும். இப்போ பேஸ் 4 தான் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். அப்படிதான் சார்? பேஸ் 4 வந்து ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே சார். இப்போ வந்து இதில் வாட்டர் கனெக்ஷன்லாம் எப்படி சார்? டேரெக்டாக எல்லா சைட்டுக்குமே கொடுத்தோம்? எல்லா இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கும் நம்ம வந்து பிளாட் மீன்ஸ் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துல எல்லாமே வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக போர் போட்டுருவோம். போர்? ஓகே. இண்டிவிஜுவல் போர் போட்டு தான் நம்ம வந்து அதை வந்து காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணி தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அது போக டோட்டல் இந்த மாதிரி பிளான்டேஷன்ஸ், ரோட்ஸில் உள்ள பிளான்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக காமன் போர் போட்டுங்க. காமன் போரை வந்து ட்ரிப்ரிகேட் பண்ணி எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷனோட உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இந்த மரங்கள்லாம் அந்த அளவுக்கு பசுமையாக இருக்குன்னா ஸோ கீழே பாருங்கள் ட்ரிப் போயிட்டு இருக்கு. கீழே வந்து உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு டேங்க்லேருந்து வந்துடும். கீழே ட்ரிப் போட்டு நம்ம செக்யூரிட்டி வாட்ச்மேன் வச்சு ஓகே ஓகே நம்ம வந்து உங்களுக்கு பர் டேக்கு ப்ரைஸ் வந்து நம்ம வந்து ஓகே. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குங்க இங்கே. ஸோ பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த சைடுமே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸு கொடுத்துட்டு இருக்காங்க.
இன்னும் ப்ரைஸ் இல்லைன்னு எதுவும் நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்மளோட வியூவர்ஸ் மட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதுவும் கஷ்டப்படக்கூடாது, சரிங்களா? அதனால தான் வந்து இவங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன் நான். உங்கள் சேனல் பார்த்துட்டு நிறைய கிளைண்ட்ஸ் எங்கள்கிட்ட வந்திருக்காங்க. ஓகே பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட்டோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர், ஆக்சுவலாக கிறிஸ்மஸ், நியூ இயர் அண்ட் பொங்கல், ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மந்த்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ அதனால் எங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறதுக்குள்ள இந்த ஃபேஸ் 4ல் இருக்கக்கூடிய ரிமைனிங் ப்ராடக்ட்ஸை நாங்கள் செல் பண்ணணும். செல் பண்ணுறதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு வியூவர்ஸ் வந்து விசிட் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுற்றியுமே உங்களுக்கு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கிராமமே இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய இடமா இருக்குங்க. 60 ஏக்கர்ஸுங்க டோட்டலாக. 60 ஏக்கர்ஸ், 60 ஏக்கருங்க. பார்த்துங்க, 60 ஏக்கர்ன்றப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதுங்க. இது பார்ட் 2ங்க. இது பார்ட் 2ங்களா சார்? அதோட பார்க்கு? ஆமாம், அது பார்ட் 2ஓடது. ஓகே ஓகே. பார்ட் 2 மீன்ஸ் வந்து ஃபேஸ் 2ல உள்ள பார்க் வந்து பார்ட் 2ன்னு சொல்லுவோம். ஃபேஸ் 3ல உள்ள பார்க் வந்து பார்க் 3ன்னு சொல்லுவோம். பார்க் 3. ஓகே ஓகே ஓகே. ஃபேஸ் 1, 2, 3 அப் டு 4 வரைக்கும் இப்போ போயிட்டுருக்காங்க. ஓகே 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 ஓகே. சூப்பர், செமையாக இருக்குது. அதே மாதிரி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் உங்களுக்கு ரோடு தாராளமாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ரோடு. உங்களுக்கு கட் ரோடாகட்டும், மெயின் ரோடாகட்டும், எல்லாமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இது சோலார் லைட்டாங்க சார்? ஆமாம், சோலார் இருக்குங்க. சோலார் இருக்குது, இபி கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எங்கள்கிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு 33 ஃபீட் ரோடாக இருக்கட்டும், 40 ஃபீட் ரோடாக இருக்கட்டும், ஓகே, நம்ம வந்து எட்ஜ் டு எட்ஜ் தார் போட்டுருவோம். பார்த்தீங்க இல்லையா? ஆமாங்க. அந்த ஸ்டோன் இருக்குது. ஆமாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், இங்கே ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோன் எட்ஜ் டு எட்ஜ் நம்ம தார் போடுறதுனால ரோடு வைடனாக இருக்கும். ஓகே. சேம் டைம்ஸ் நல்லா குவாலிட்டியான தார் ரோட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது போக பிளான்டேஷன்ஸ் கேப் கொடுத்துருக்கோம். இடையில ஒரு 2 ஃபீட் கேப் இருக்கும். அது எதுக்காகனா ஃபியூச்சரில் பஞ்சாயத்து தண்ணி ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ஸோ அதில் டிக் பண்ணிக்கலாம். ஓ, ஸோ நம்ம மெயின் ரோடை வந்து நம்ம உடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமாம், சூப்பர் சார். நல்லா பிளான் பண்ணி நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஃபேஸ் 4 போயிடலாம். ஸோ பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. இங்கேயுமே ஒரு 3-4 வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 30+ கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஏரியா எண்டுக்குள்ளே 100-150 ஹவுசஸ் உள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா எல்லாமே வந்து மிடில் அண்ட் அப்பர் கிளாஸ் பீப்புள் தான் உள்ளே வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு ப்ராஜெக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு 40-50 லேக்ஸ் ஒரு ஹவுஸோட வேல்யூங்கும் போது ஓகே டெஃபினட்டாக மிடில் அண்ட் அப்பர் கிளாஸ் பீப்புள் உள்ளே வந்துடுறாங்க. வந்து லொக்கேஷன் பார்க்கும்போது பிடிச்சிடும். கண்டிப்பாக அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே சார். லோன்லாம் அவைலபிள் இருக்கு? லோன் அவைலபிள். ஓகே ஓகே. கிளைண்ட் உள்ளே வந்துட்டாங்கன்னா போதும், எல்லாம் A to Z ஒர்க் வந்து எங்களோட டீம் பார்த்துக்கிட்டோம். ஓகே ஓகே. ஸோ இங்கே டீம் பக்காவான டீமுங்க. இவங்க சும்மா டக்கு டக்கு டக்குன்னு வந்து எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. நீங்கள் கால் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து பக்கா பண்ணிடுவாங்க. ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஸோ இன்னும் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நடக்கணுன்னாலே 2 கிலோமீட்டர் போல். அதே மாதிரி வாக்கிங் போகிறதுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், நல்லா தாராளமாக நடக்கலாம். நம்ம க்ரோர்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி சிட்டிக்குள்ள இருந்தாலுமே வாக்கிங் போயிட்டு வீடு வர வரைக்கும் வந்து நமக்கு வந்து கேரண்டி கிடையாது. ஆமாம் ஆமாம். ஏன்னா அன்றைக்கி டிராஃபிக்கோட சிச்சுவேஷன் அப்படி ஆகிப்போச்சு. இங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பாருங்க, எங்கே பார்த்தாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு அந்த நேச்சுரங்கிறது அப்படியே இருக்கும் இங்கே. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் நம்ம ராயல் வில்லேஜுங்க. வாங்க, நீங்கள் பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸ் உள்ள வாங்க. ஓகே. வந்து ஒன்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே. நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கீங்க பேக்ரவுண்டு. நாங்கள் நடக்கிற இடம் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போயே வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு நடந்துருப்போம்ல உள்ள. அப்படியே வந்துட்டே தான் இருக்கும். நாங்கள் அங்கேருந்து நம்ம ஆர்ட்ஸ்லேருந்து இது வரைக்கும் 1 கிலோமீட்டர் வந்துருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் சைடு நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னா, இப்போ கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கல் வேணாம், செங்கல்ல கட்டி கொடுங்க அப்படின்னாலும் கட்டி கொடுப்போம். ஆமாங்க. பிளானை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன. ஒரு சில பேர் டைல் வேணாம், கிரானைட் போவாங்க. ஓகே. ஒரு சில பேர் மார்பிள் போவாங்க. ஓகே. ஸோ பிளான் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக இருப்போம். ஓகே. அவங்களுக்கு என்ன நீடோ நம்ம அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஓகே. எல்லாமே கஸ்டமரை வந்து பர்மிஷன் கேட்டுட்டு தான் ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே ஓகே சார். இப்போ நிறைய எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய NRI கிளைண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் இங்கே இருக்க மாட்டாங்க. எல்லாம் பேரண்ட்ஸ்லாம் எல்டர்ஸாக இருப்பாங்க. ஓகே. ஸோ நாங்கள் எவ்ரி வீக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்டேட்டஸை வந்து வாட்ஸ்அப் மூலிமா அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே 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 ஓகே. ஸோ நிறைய அவங்களோட ரெஃபரன்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் பண்ணதுலேயே இதுதான் பெரிய ப்ராஜெக்ட்டுங்களா? இல்லை எப்படி? இதுதாங்க. நீங்கள் இதுதான் பெரிய ப்ராஜெக்ட் நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே. ராயல் என்க்ளேவ், ராயல் கேஸ்டல், எல்லாமே ராயல்ன்ற அந்த நேமில் தான் பண்ணியிருக்கீங்க. பிராண்டாக கொண்டு வந்துட்டோம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்து இருக்கவங்க எங்கேப்பா இருக்கீங்க, நாங்கள் ராயல் வில்லேஜில் இருக்கோம்ப்பா அப்படின்ட்டு ஒரு கெத்தாக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வச்சுருக்க பேரே வந்து சில பேர் வச்சுருப்பாங்க, முனியாண்டி இல்லை என்னென்னமோ ஒன்று போட்டிருப்பாங்க. அது நம்மளுக்கே ஒரு லொக்கேஷன் சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு ராயல், நீங்கள் ஒரு இங்கிலீஷாக எல்லாருமே வந்து குடியிருக்கிற மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு பொதுவான ஒரு நேம் வச்சிடுறாங்க. சேம் டைம்ஸ் வந்து
நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கஸ்டமரோட மைண்டில் ரீச் ஆகணும். ஒரு சில பேர் கிளம்பும் பொழுது ஒரு மைண்டில் இருக்கும், வரும்பொழுது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து உள்ளே போயிடுவாங்க. பட் நமக்கு ராயல் வில்லேஜ், ராயல் கேசல், ராயல் அவென்யூனா சேம் லொக்கேஷனுக்கு கரெக்டாக வந்துடலாம். ஓகே பர்ஃபெக்டாக இருக்கும் மாடல். ஸோ அதெல்லாம் வந்து சோலாருக்கு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்குதா சார்? அடுத்த ஃபேஸ்க்கான வந்து ஃபேஸ் 4க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்க, நடந்தே ஃபேஸ் 4க்கு வந்துட்டோம் நாங்கள். அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க, இங்கேருந்து இப்போ வந்து ரோடு போடுறதுக்கெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஏன் சார்? ஆமாம். இது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே. இதுலேருந்து கனெக்ட் ஆகிட்டோம். ஃபுல்லாக அப்படியே கனெக்ட் ஆகி ரோடு ஃபேஸ் 3 இதோட முடியுது. எப்பா எவ்வளோ பெரிய இடம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபேஸ் 1க்குமே 1 2 3 தான் ஸ்டார்ட் ஆகுங்களா சார்? நம்பர் எல்லாமே 1 2 3 சேம். அதேமாதிரி ஃபேஸ் 4க்கு 1 2 3 வரும். 1 2 3 கவுண்டிங் தான். சம்டைம்ஸ் வந்து இங்கேருந்து போகும், அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வரும் 1 2 3ங்கிறது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வழி ஒரே வழி தாங்களா? இந்த வழியில் அதில் என்ட்ரி ஆகி எக்ஸிட் அங்கே கொடுத்துருக்கோம். ஓ, இப்படி எக்ஸிட்டுங்களா? அப்படியும் போகலாம், இல்லை ஒருவேளை கரியம்பாளையத்துலேருந்து காரமடை யாராவது கிளைண்ட் போகிறாங்க, அதை என்ட்ரன்ஸாகவே உள்ளே வந்துடலாம். ஓ, அது என்ட்ரன்ஸாக? அப்போ 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ 40 ஃபீட் ரோடுக்கு டபுள் என்ட்ரன்ஸ் இருக்குது. செம. ஸோ பார்த்துங்க, டபுள் என்ட்ரன்ஸ் இப்போ வந்துருச்சு. ஈஸியாக இந்த சைடு வர்றவங்க நீங்கள் ரொம்ப அப்படி சுற்றி வரணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக வந்துடலாம். இப்போ ட்ரைனேஜ் எல்லாம் எப்படிங்க சார்? ட்ரைனேஜ் வந்து உங்களுக்கு மெயின் ரோட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஆமாங்க சார். எல்லாமே ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் உள்ள. ஓ, ட்ரைனேஜுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. ரோட்ஸ்லாம் பாருங்கள், இது வந்து லே பண்ணுறதுக்கு முன்னாடி போடுறது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிரிப்பாக போட்டிருக்கீங்க. எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலே வரும்பொழுது பட்டாசாக இருக்கும். ஓகே எட்ஜ் டு எட்ஜ் கொடுத்துருவோம் உங்களுக்கு. நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக அங்கே இருக்குது, இன்னும் நடக்கணும்னா எப்பா நம்மளால முடியாது, அவ்வளோ லென்த்தாக இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த மூளைக்கு அந்த மூளைக்குமே அப்படியே 2 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ இந்த என்ட்ரன்ஸுக்கும் அந்த என்ட்ரன்ஸுக்கும் அவ்வளோ பெரிய சைட்டாக இருக்குது. கோயம்புத்தூரில் நீங்கள் யாரும் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சைட் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நானே பார்த்ததில் கேள்விப்பட்டதும் கிடையாது. ஸோ பெரிய சைட்டாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு ராயல் வில்லேஜ் வந்து ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப்பாக வரும். ஓகே 100% நான் ஷுவராக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக. ஈவன் பார்க், ஸ்ட்ரீட் லைட்ஸ், தார் ரோட், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் முதற்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா பாருங்கள், செம்மன் பியூர் ரெட் சாயில், எல்லாமே பக்கா ரெட் சாயில். ரெட் சாயில் ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து கிளே சாயில்ஸ் தான் வந்து நிறைய கிடைக்குது. நம்ம ரெட் சாயில் லேண்டோட இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம்னா டெஃபினட்டாக இந்த எங்களுக்கு சேலே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகே. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 500 பிளாட்ஸ் முடிச்சிருக்கோம். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரு பிளேஸில் கொடுக்கும்போது வந்து இவ்வளோ புக்கிங் ஆகிருக்கு. வெறும் 100 தான் இருக்குது. முடிஞ்சளவுக்கு நீங்களும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நிறைய இன்னும் வந்து பேஸ் 4ல் வந்து அவைலபிள் இருக்கனால வந்து டக்குன்னு புக் பண்ணிங்க. நம்ம வியூவர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லா அம்யூனிட்டி இருக்குது. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ராயல் வில்லேஜில் வந்து நீங்களும் வந்து உங்கள் வீடை வந்து கட்டி குடியிருக்கலாம். ஸோ எவ்வளோ சென்ட்லேருந்து இருக்கும் சார்? மினிமம் 3.5 சென்ட். 3.5 சென்ட்ஸ்லேருந்து இருக்குங்க. 3 சென்ட், அப்புறம் 4.5, 5.5, 6 சென்ட் வரைக்கும் வேணும். இன்னும் ஒரு சில கிளைண்ட் எக்ஸ்ட்ரா வேணும், பெரிய பங்களா டைப்பில் பண்ணுற மாதிரி இருந்தால் பக்கத்து பிளாட்டை கிளப் பண்ணிக்கலாம். ஓ, அப்படி பண்ணிக்கலாம். 2 பிளாட்டாக வாங்கிக்கலாம். 9 சென்ட்ஸ் 10 சென்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. சைட்ஸ் இப்போ இந்த கிழக்கு பார்த்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. சீக்கிரம் வரணும். ஆமாம், சீக்கிரம் வந்தால் மட்டும்தான். நார்த் ஈஸ்ட் இருக்குது. ஓகே சூப்பர் சார், சூப்பராக பேசுனாங்க. நாங்கள் சிங்கிள் ஷாட்டாக வந்து அப்படியே பேசிகிட்டே வந்தோம். எனக்குமே நல்ல டைம் போச்சு. ஆக்சுவலாக யதார்த்தமாக சும்மா அப்படியே பேசிட்டு வர்றதுக்கே வந்து நல்லா இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு வாக்கிங் போகிறீங்க, உங்கள் ஒய்ஃபை கூட்டிட்டு ஒரு வாக்கிங் போகிறீங்க அப்படின்னாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா சுற்றி காம்பவுண்ட் இருக்கனால வந்து ஒரு சேஃபாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் இங்கே வந்து ஒரு வீடு கட்டினாலும் கூட எந்த பயமும் இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸுங்க, சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இங்கே அட்ரஸ்ஸு, நம்பரு, அப்புறம் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக வந்து இங்கே ஸ்டாஃப் இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மீட் பண்ணுங்க. இந்த விடுபடுறேன் நான் தமிழ்வாகர். பாய்.